டேக்கன் 3. இந்த கேமு 90s கிட்ஸோட நினைவுகளிலிருந்து மாறாத ஒன்று. 4 பட்டன் ஒரு கியர் இருக்கும். அந்த கியரு மூமெண்ட்டுக்கும், மேலே இருக்க 2 பட்டன் கைக்கும், கீழே 2 பட்டன் காலுக்கும் ஒரு டிவி செட்டப்பில் இருக்கும். நான் விளையாடும்போது ரூபா கொடுத்தா ஒரு டோக்கன் தருவாங்க. அதுவுமே எப்படின்னா, நமக்கு பிடிச்ச எதனா ஒரு கேரக்டரை எடுத்து விளையாடணும். மொத்தமாக 10 லெவலு. கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறது கஷ்டமாயிட்டே போகும். 9வது லெவலில் தான் எப்பவுமே கண்டம். ஏன்னா ஜின்னோட அப்பன் இருப்பான், சொட்ட தலையன் போட்டு பொலான்னு பொழப்பான். ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இவனவே முக்கித்தான் ஜெயிக்கணும். லெவல் 10ல் ஓக்ரே பிரதர்ஸ் வந்துடுவானுங்க. போட்டு பொலான்னு பொழப்பானுங்க. ஒருத்தன் கையில் சீல்டு வச்சுருப்பான், அதை வச்சு பொழப்பான். இன்னொருத்தன் நெருப்பை கக்குவான். இதில் 7வது லெவல்லையோ இல்லை 6வது லெவல்லையோ தோத்துட்டா முடிஞ்சது ரூபா. இதுலேயும் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, நம்ம வேற ஒருத்தவங்கூடையும் விளையாடலாம். 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். அதில் நிறையா பெட் மேட்ச் எல்லாம் நடந்திருக்கு. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பிடிச்சது கிங் தான். நல்லா அடி தாங்குவான். அட்ராக்டிவாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் தலைவங்கிட்ட லாக்கெல்லாம் சிக்குனா அவ்வளவுதான். WWEல இருக்கிற எல்லா சாட்டையும் போடுவான். கையை உடைப்பான், காலை உடைப்பான், இடுப்பு உடைப்பான். எப்பா தலைவன் மட்டும் 8வது லெவல்லாம் வந்தால் ரூபா நக்குச்சு தான். உண்மையான நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எடி, எக்ஸியோ, ஹவுராங், ஜின், நினா, யோசிமிஸ்டு, கன்ஜாக், ஹிமாச்சு. இவன் தான் அந்த 9வது லெவல் வில்ல. பார்க்கத்தான் இவன் இப்படி இருக்கான். கிங்கு, மொக்கஜின். இவனோட பவரை வச்சு இவன் வருவான். அதுதான் கன் நோனி. இது அடிக்கவே அடிக்க முடியாது, சும்மா கடிச்சு வச்சிருக்க காலை. ஜூலியா என்னோட ஆள். இவதான் அப்பத்த க்ரஸ்ஸு. கூமா மரணடி அடிக்கும். லீ, லா, அனா, பிராயன் கொடூரமானவன். ஓக்ரே, பாண்டா, பால். இந்த கேமு 10 லெவல் முடிஞ்சா இந்த கேரக்டரோட ஸ்டோரியை பார்க்கலாம்னு சொன்னானுங்க. நான் இதுவரை ஒருத்தனோட ஸ்டோரியும் பார்த்ததில்லை. இந்த கேமில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சில ஸ்பெஷலான ஸ்கில் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே. கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். கண்டுபிடிச்சி அதில் மட்டும் அடித்தோம், அந்த ஃபீலே வேற லெவல் இருக்கும். பால் இவருக்கானல கையில் ஒரு பவர் எடுப்பான். எடுத்து எனிமியை குத்துனான்னு வைங்க, எனிமி உருண்டுக்கிட்டே எங்கேயோ போயிடுவான். லா இவன் கராத்தே தெரிஞ்சவன். இவனோட ஸ்கில்லு கையில் ஒரு அடி அடிப்பான், அதுவும் கத்திக்கிட்டே அடிப்பான். அந்த அடிக்கு அவனுக்கு எங்கேயோ போய் விழுவானுங்க. அப்படியே லாவோட கை நடுங்க செமையா இருக்கும் பார்க்கறக்கு. அப்புறம் லீ ஒரு மாதிரி நிற்பான். கொடைய கழுத்துக்கு பின்னாடி தொங்க விட்டுட்டு கொக்கு சாட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். பாம்பு கொத்துற மாதிரி காலை தூக்கி நின்றுப்பான். நின்று கையை வச்சு கொத்துன்னு கொத்துவான். ஹவுராங் செம ஸ்டைலாக இருப்பான். இவனோட பலமே பொடனில ஏறி பொடனி மேலே ஒரு உதைப்பான் பாரு. அப்புறம் யோசிமிஸ்டு. நாங்கள் இவனை யோசிமுத்துன்னு தான் சொல்லுவோம். வாள் வச்சிருப்பான், மந்திரவாதி. சண்டைக்கட்ட திடீர்னு உட்காந்து மந்திரம் போட ஆரம்பிச்சிருவான். ஹெல்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். விஷத்தை துப்புவான். வாழை வச்சு உடம்புக்குள்ளே போவான். தலையிலா தூக்கி வானத்துக்கு போய் தரையில் அடிப்பான். சம்பவக்காரன். அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேவரட்டான எடி. சும்மா கெத்தாக இருப்பான். அவன் பண்ணுறதெல்லாமே சூப்பராக இருக்கும். தலையில நின்று காலை வச்சு தலையாக அடிப்பான். ஃப்ரீக்கான ஒருத்தன். இந்த கேமெல்லாம் நினைவில் இருந்து நீங்காத ஒன்று. கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணும்போது வர சவுண்டு, கேரக்டர்ஸோட ஸ்டைலு, ரெடி ஃபைட் அப்படின்னு சொல்கிற வாய்ஸு, இதெல்லாம் மறக்காத ஒன்று. இப்போவுமே இது என்னோட லேப்பில் இருக்குது. ஆனால் பழைய மாதிரி விளையாடுற ஃபீலு இது கொடுக்கறது இல்லை. பார்க்குற உங்களில் எத்தனை பேர் இந்த கேம் விளையாடிக்கிறீங்க? விளையாடி இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க.